மக்களை நோக்கி நீ செல். மக்களை நோக்கி செல்லும் பொழுது சில பல தடைகள் வரும். அவைகளை ஏறி மிதித்து செல். அதே நேரத்தில் அது பெரும் பாறையாக இருந்தால் ஒதுக்கி செல். அதை முட்டி உனது எனர்ஜியை வேஸ்ட் பண்ணது. ஸோ அன்னைக்கு இப்பதான் எந்த ஆபீசரை பார்த்தாலும் அவருக்கு கான்ட்ரோவர்சியா பேசுனதே கிடையாது. ஏன்னா எந்த ஜனங்கள்டையும் ஒரு கான்ட்ரோவர்சியா நான் பேசினே கிடையாது. ஏன் முட்டுவானே நமக்கு வலிக்குதுன்னு சொல்லுவானே. நமக்கு தெரிஞ்சதை அவர் செய்யறாங்க. அவங்களோட வழி மேல அவங்க யார்கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்தாங்களோ அதை நம்மகிட்ட திட்டுறாங்க. சார் சொன்ன மாதிரி தாரி சார் வந்து கேட்பாரு, மாங்காய் மடையா அப்படிம்பாரு. அவரை சொல்றாரு, நம்மள சொல்றாரு. ஆனா வெயில காலம் வச்சுக்கிட்டு வருவோம். பொங்கல்ல நானும் சௌந்தராய் சார் கொஞ்சம் கூட ரோசமே வராது அப்படின்னு சௌந்தராய் சார் அவர் எதுக்கு ரோசம், அது வேலைக்கான போயிடும். நான் பல இடத்துல படிச்சோம். சிரிச்சு பாருங்க, அவன் திட்டதே குறைஞ்சி போயிடும் அப்படின்றாரு. எப்படி சிரிக்க முடியும் இவ்வளவு திட்டு வாங்கி? ஏன்னா திருப்பூர்ல வந்து நான் ஸ்டேட்ல வந்து நம்பர் செகண்டா இருந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ட்ரெயின்ல இருந்துட்டு இந்த கரூர்ல வந்து என்னால ஒண்ணும் முடியல. நான் மொத்த மாவட்டமே 42 டாக்டர் வச்சுட்டு என்னால படிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா 200-300 பேர் வேலை செய்யற இடத்துல நடக்கிற அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம 43 டாக்டர் வச்சுட்டு எதாவது செய்ய முடியும். ஸோ அந்த சூழ்நிலையில் தான் நம்ம ஏதாவது இந்த மாவட்டத்தை செய்யணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து நமக்கு என்னைக்குமே எந்த சூழ்நிலையும் நமக்கு வந்து தேவையான அளவு பணம் கொடுக்காது, தேவையான அளவு மேன் பவர். நான் கடைசி மீட்டிங்ல கூட வந்து நான் வந்து எங்க ஆஃபீஸர் சொல்றது, ஸோ இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஆள் தர மாட்டேன், பணம் தர மாட்டேன், உங்களுடைய அச்சீவ்மெண்ட் 90% இருக்க வேண்டும் என்றது ஒரு குறிப்பிடையா அப்படின்னு கேட்டார். நீங்க உட்காரும் போது அப்படின்னு. ஏன்னா இது வந்து இருந்ததான். ஸோ அப்போ வந்து என்னன்னா பள்ளப்பட்டியிலே அரவக்குறிச்சியிலையும் நல்ல சமூக சேவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, பணம் படைத்தவர் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து அவங்க வந்து தேடி போகணும் இல்லை, அதற்கு நாம் முழுதாக இணைய வேண்டும். செய்கிற தொழில வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். இப்ப நான் எந்த ஜானல்கிட்ட யாருகிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் 1 லட்சம் 2 லட்சம் வாங்கினாலும் அவங்கள கூப்பிட்டு அந்த இடத்துல உட்கார வச்சுக்கணும். பக்ரீத்துக்கு அந்த பதினஞ்சு நாள் கந்து கடைக்கு அனுப்பல, 10 லட்சம் கொடுத்துருக்கீங்கல்ல, யாராவது தப்படி வகையா உட்கார, நம்ம 2 சேர் போடுறோம், 2 பேர் உட்காந்துக்குவோம். 2 கட்டடம் வந்து டிமாலிஷ் பண்ண சொல்லி பிடபிள்யூ கொடுத்துருக்காங்க. அந்த 2 கட்டடத்தையும் அரச மரம் நட்ட நடுவில் போயிடுச்சு. ஒரே இரவு கட்டடத்தை இடிக்காம அரச மரத்தை வெளில எடுத்தோம். இது வந்து நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நம்மளை வந்து முதல் இன்வால்வ் பண்ணிக்கணும். நம்ம வந்து